சந்தோஷ், அன்னதானத்துக்கு எல்லாம் சாப்பாடு கூட போட்டேலப்பா. இன்னைக்கும் குறையக்கூடாது, கூட தான் செய்யணும். மீதி வந்தாலும் பரவாயில்ல, நிறையவே போட சொல்லுண்ணே. பாவம் எல்லா மக்களும் வெயில ஓடி வருது. சாப்பாடு கொடுக்கணும், யாரும் இல்லாமல் போகக்கூடாது. கூடவே சாப்பாடு சொல்லிடு, எல்லாமே கூட கூட போட்டுரு, குறைச்சே வேணாம் என்ன. சரிங்கப்பா, அதை பற்றி நீங்கள் கவலையே படாண்டா. எல்லாமே நல்லா பக்காவாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன்ப்பா. சாப்பாடு குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ நிறைய எல்லாமே நிறைய சொல்லியிருக்கேன்ப்பா. எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணுறவங்க தான், பண்ணிடுவாங்க சமையல். திவ்யா, பூ ஒன்றும் வைக்கலையே தலையில், வீட்டில் அதே கட்டி வச்சுருந்தேன்ல. பூ வச்சா என்ன உனக்கு? இப்போ குதிரைவாளுக்கு எப்படிமா பூ வைக்க முடியும்? குதிரைவாளுக்கு பூ வச்சா நல்லாவே இருக்காது. எப்படி பட்டு உடுத்தா நகை நட்டு போட்டு பூ வைக்கணும், அப்போ தான் இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இது என்ன குதிரைவாள் கழுதவாளுன்னு போட்டுட்ருக்க? சாயங்காலம் கண்டிப்பாக பூ வைக்கமா, சரி கட்டல அப்போ வைக்கேன். எனக்கு இந்த சாரிக்கு கசகசன்னு வருதுமா, சும்மா இருங்கம்மா, ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. சரி, வெளியே போய் என்ன ஏதுன்னு எல்லாம் பார்த்துட்டு வரேன். பெரியம்மா, இந்த சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்குது பெரியம்மா. என்னோட செலெக்ஷன் தான். 2 பேருக்கும் கட்டம் போட்டு தான் எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அக்காலும் தங்கச்சின்னு தெரியும்னா கட்டம் போட்டு எடுத்திருக்கீங்க. நல்லா தான் இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் இப்படி மேட்சாக கொடுத்ததே இல்லை. சரி, சாமியை கும்பிடுங்க, பிறகுனா கூட்டமாக வந்துடும். பிறகு கும்பிட கூட முடியாது. இப்போ கும்பிட்டுக்கோங்க நல்ல. ஹலோ. சரி மாப்பிள்ள. தண்ணியெல்லாம் அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வைங்க. நான் இப்போ வரேன். நான் கோயிலுக்குள்ளே தான் நிற்கிறேன். நான் இப்போ வரேன். கோயிலில் எவ்வளோ பூ அலங்காரம் அழகாக இருக்குது. பூ அலங்காரம் சூப்பராக இருக்குது. எல்லாம் எவ்வளோ விலை இருக்குன்னா, நீ பூ வேறு விலை கூடுதல் அழகாக பண்ணியிருக்காங்க. யாரோ கிட்டன்னு பேசுன மாதிரியே இருக்க. தம்பி, இன்னைக்கு அன்னதானம்லாம் உண்டா? எத்தனை மணிக்கு தம்பி? ஆமாம், இன்னைக்கு அன்னதானம் இருக்கு. 11 மணிக்கு தான். இப்போ தொடங்கிடுவாங்க. 10:45 ஆயிட்டு பார்த்தீங்களா? போங்க, ஸ்பெஷலாக எடுத்து வைக்க சொல்கிறேன். எப்பா, ஆப்சாரியில் சூப்பராக இருக்கீங்க. பொட்டு வச்சா இன்னும் அழகாக இருப்பீங்களா? ஏன் பொட்டு வைக்கல? நான் பொட்டு வைப்பேன், வைக்க மாட்டேன். பூ வைப்பேன், வைக்க மாட்டேன். உனக்கு என்ன? எப்போ பார்த்தாலும் ஏதோ மைண்ட் வாய்ஸ் மாதிரி கூடயே வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அம்மா எல்லோரும் கிட்ட நிற்காங்களான்னு பார்க்கேன். இல்லை நல்லா திட்டிடுவேன் பார்த்துக்கோ. இனி என்கிட்ட வந்து இந்த பேசக்கூடிய வேலை வச்சுக்கூடாது. அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோ. சரி, பொங்கல்லாம் வைக்கணும். வாங்க, சாமி கும்பிட்டது போதும், கிளம்புவோம். நேராச்சுல. ஆமாம், பொங்கல் வைக்கணும். ஐ ஜாலி. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, போவோம். சத்யா, என்ன ஏதாவது தப்பா நினைச்சிட்டீங்களா? தப்பா நினைக்கல, சரியா தான் நினைச்சிருக்கேன். நீ வேணா பெரிய நாட்டாம அவங்களோட பையனா இருக்கலாம். அதுக்காக நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உன் வேலை என்னவோ அதை பாரு. சே, அந்த பொண்ணு நம்மள ஏதோ தப்பா நினைச்சிட்டான்னு நினைக்கேன். டேய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூ கிடச்சிருக்குடா அந்த தோட்டத்துல இருந்து சாமி கிட்ட வைக்கிறதுக்கு. இந்தா. ஏன்டா, என்னாச்சு? ஏன் முகம் இப்படி வச்சிட்டு இருக்க? உடம்புதான் முடியலையா? என்னாச்சுடா, சொல்லு மாப்ள. அது இல்லைல்ல மாப்பிள்ள, அந்த பிள்ளை இப்போ சத்யா பிள்ளை எல்லாரும் குடும்பத்தோடு நின்னாங்க. அப்போ நான் ஏதாச்சுமா விளையாட்டுக்கு தான் போட்டு வைக்கலையான்னு கேட்டேன். அந்த பிள்ளை என்ன ஒரு மாதிரி நினச்சிட்டு நினைக்கேன். அது சத்தம் போட்டு ஏசிட்டு போயிட்டு பார்த்துக்கோ. அது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. யார் அந்த பிள்ளையா? அந்த பிள்ளைகிட்ட எம்ல போய் பேசுக. அது சரியான திமிரு பிடிச்சதுன்னு நெத்தியிலே எழுதி ஒட்டியிருக்கு. நீ ஆட்டையுமே பேச மாட்ட. உனக்கு என்னாச்சு? அந்த பிள்ளைகிட்டலாம் எம்ல போய் பேசுக. அது பார்க்கறதுக்கே திமிரு பிடிச்சதா இருக்கு. வழக்கமா நான் தான் எல்லா பிள்ளைகிட்டையும் போய் பேசுவேன், நீ என்ன ஏசுவ? இன்னைக்கு நான் உன்னை ஏச வேண்டியதா இருக்கு. ரொம்ப திமிரு பிடிச்சவன்னா விட்டுரு மாப்பிள்ள, பேசாத, பாத்துக்கலாம். எவ்வளவோ பிள்ளைங்க இருக்கு, என்ன உலக ரதி மாரி தான். விட்டுரு மாப்பிள்ள, வா நம்ம கோயில் கூட போய் பார்ப்போம். லேய், அந்த பிள்ளை கேங்கு இருக்கு, நீ வேணா அங்க போ, நான் கொடுத்துக்கிறேன். பெரிய விளையாட்டு சீனா போடுவாளுக. இல்லை இருக்கட்டும் மாப்பிள்ள, நானே கொடுக்குறேன். அப்புறம் விருப்பம். அப்பா இந்தாட்டி என்ன கூட்டம்! நல்ல வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளு நிறைய இருந்திருக்காங்க. பயங்கர கூட்டமாப்பா, வெயில் வேற நிற்க முடியலை. ஆமாம் பாட்டி, ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது பார்த்தீங்களா. வெயில் வேறு நல்லா அடிக்குது. நல்ல வேலை சாப்பாடு போடுறாங்க, அதனால் பரவாயில்ல. இல்லை எல்லோரும் வீட்டுக்கெலாம் போகணும் வெயிலில் ஓடி. யாழ்னி, அவங்க 2 எங்கே காணும்? இல்லை சித்தி, அவங்க 2 அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ நான் வாங்கி தரேனே, அதான் உட்காந்துருக்காங்க. நான் வாங்கி கொண்டு கொடுக்கேன் சித்தி. ஏன் அம்மையாருங்க கியூவில் வந்து நிற்க மாட்டாங்களோ? 2 பேருக்கு நீ எப்படி வாங்கி கொடுப்ப? அவள் கூப்பிட அவளை. சத்தி, நிக்கி வாங்கங்க. இருக்கட்டும் சித்தி, அவங்களுக்கு இப்படிலாம் அலைஞ்சு பழக்கம் இல்லைல்ல. இன்னைக்கு அலைஞ்சு அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஒன்றும் இல்லை, நான் வாங்கி கொடுக்கேன். சத்தி, நீ அது வா, அவள் என்ன இருக்கட்டும், நீ வா, சாப்பாடு வாங்கிட்டு போவா. அவளால் 2 பேருக்கு வாங்கிட்டு வர முடியாது, வா. லட்சுமி, நீ வேணா சாப்பாடெல்லாம் வாங்கியிருந்தாங்களா? சாப்பிடுங்க, எனக்கு வாங்கி வச்சாங்க வைங்க. நான் அந்த பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேம்மா. அப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பொங்கலை விடலாம், நேரம் ஆயிட்டு. சரிக்கா, அப்போ நீ போ, நான் பிள்ளையில கூட்டிட்டு சாப்பாடு வேணாங்க, நான் வந்து இருக்கேன். தாத்தா, உங்களால சாப்பாடு கொண்டு போக முடியாது, சூடா இருக்கு. அங்க வேணா உட்காருங்க, நான் வேணா சாப்பாடு கொடுத்து விடுறேன், அங்க போய் சாப்பிடுங்க.
சரிப்பா, ரொம்ப நன்றி. இவன் வேற நிற்கனவே எல்லா இடத்துலையும் வந்து நிற்காம்ப்பா. ஷே, பேசாம பேர்லாம் போல இருக்கு. ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கோன் ஐஸ் குச்சி ஐஸ். ஐஸ் தாத்தா, என்ன ஐஸ்லாம் வச்சிருக்கீங்க? அம்மா, பால் ஐஸ் கோன் ஐஸ் குச்சி ஐஸ் சேமியா ஐஸ் எல்லாம் இருக்குமா, வாங்குங்க. நிக்கி, சச்சி, என்ன ஐஸ்கிரீம் வேணும் உங்களுக்குலாம்? பால் ஐஸ் இருக்கான், குச்சி ஐஸ் இருக்கான், கோன் ஐஸ் இருக்கான். எனக்கு பால் ஐஸ் வேணும். எனக்கு ஒரு சேமியா ஐஸ். சேமியா ஐஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐஸ்காரனே, அப்போ 2 பால் ஐஸு, ஒரு இந்த இது சேமியா ஐஸ் ஒன்று கொடுங்க. ஐஸ்கிரீம் தாத்தா எம்புட்டு? பால் ஐஸ் வந்து 15 ரூபா, சாமி ஐஸ் வந்து 10 ரூபாம்மா. அப்படி 10 10 20 10 30 35 ரூபா ஆச்சுமா. சூப்பராக இருக்குது. சேமியா ஐஸ் குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. இங்கே தான் இந்த சேமியா ஐஸ்லாம் கிடைக்குது. நல்லா இருக்குது. பால் ஐஸும் சூப்பராக இருக்குது. அப்படி பாலோட மனமாக இருக்குது. சேமியா வேறு அதில் நூறி இருக்கா. சாப்பிட குலோப்ஜாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. நான் டெய்லி ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் தொண்டையில் சதை வளர்ந்துருச்சு. அப்புறம் தான் எங்கள் அம்மா குடிக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ பார்த்தா அம்மா வையும் சொல்லிடாதீங்க நான் ஐஸ்கிரீம் குடிக்கிறத. அப்போ கண்டிப்பாக அக்காவை போட்டு கொடுத்துட வேண்டியதான். சும்மா இல்லையாண்டி, சொல்லி கொடுக்காத அக்காப்பா. நமக்கு வேண்டிய ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கா. சும்மா இதாவது ஒன்றும் சொல்ல மாட்டாக்கா, நீ பயப்படாத என்னக்கா. என்ன கூட்டமாக இருக்குது. பொங்கல் எவ்வளோ பேர் வைக்காங்கண்ணா. நானும் இந்த ஊரில் உள்ளவங்க மட்டும் தான் பொங்கல் வைப்பாங்களோன்னு நினச்சேன். நல்லா கூட்டமாக இருக்கு என்னக்கா. நானும் இந்த வருஷம் வந்தோன்னெலாம் எனக்கே தெரியுது. நல்லா இருக்கு. இன்னும் அடுத்த வருஷமும் வரணும். இல்லை, ஒரு வருஷமும் இப்படி கூட்டமாக இருக்காது லட்சுமி. இந்த வருஷம்தான் ரொம்ப கூட்டமாக இருக்குது. வெளியூர்லலாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நிறைய வீட்டில் சொந்த பந்தாங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இந்தாட்டி தான் ஊரில் உள்ள கூட்டமே இருக்குது. ஆமாம் பத்தியம்மா, நம்மளும் இவ்வளோ வருஷம் வந்து பொங்கல் வைக்கும். இவ்வளோ சனத்தை நம்ம பார்த்ததே இல்லையே. இந்தாட்டி ரொம்ப அதிகமாக. ஒருவேளை நாங்கள் வந்திருக்கனால தான் கூட்டமாக இருக்குமோ என்னவோ. எப்படி அம்மா சொல்லுமா, நம்ம வந்திருக்கிறது தான் கூட்டம்னு நினைக்கிறேன். ஆமாம், போடி எங்க இந்த அவளங்க நிகி எங்கே காணும். அவளுக்கு இங்கே புகைக்கிட்ட என்னாச்சுன்னா கண்ணு எரியும்னு வரலம்மா. கண்ணாடி போட்டிருக்காள்ல, கண்ணில் தண்ணியாக வரும்னா. அப்போ நீ வராண்டா இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அந்த அங்கே உட்காந்துருக்கா. ஏ லட்சுமி, அந்த ஒருத்தி பொங்கல் விட்டுட்ருக்கா பற்றியா, அந்த ஒரு மஞ்சள் சாரி. அவள் தான் என்கிட்ட ரூபா வாங்கிட்டு ஓடினவா. அந்த 5000 வாங்கிட்டு ஓடினா பற்றியா. மறுபடியும் இங்கேயே ஓடி வந்துட்டா. ரூபாயும் தந்துட்டாம்மா. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். அந்த நிற்கலை ஒரு கட்டை பொம்பளை அவளாக்கா. நல்ல வேலை ரூபாயே தந்துட்டாள. ரூபாயும் கொண்டுட்டு போயிருந்தானா கஷ்டம்லாக்கா சொல்லு. 5000 சும்மையாக வருது நமக்கு. பெரியம்மா, பொங்கல் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பெரியம்மா? பொங்கலோட முடிஞ்ச ஃபங்க்ஷன் இல்லை சத்தி. பொங்கல் வச்சுக்கிட்டு அதை வந்து சாமி படைப்பாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பூசை கொடுப்பாங்க. அப்புறம் கொட்டு மேளம் வில்லு பாட்டெல்லாம் நடக்கும். சாயங்காலம் சிறப்பு பூசை நடக்கும். நம்ம வரோன்னா வரலாம், இல்லை நாளைக்குனாலும் வரலாம். அப்படியாக்கா. அப்போ நாளைக்கு என்னக்கா? நாளைக்கு தான், நாளையோட முடிஞ்சது. நாளை காலையில் என்ன முளைப்பாரி எடுப்பாக. அப்புறம் சாயந்தரம் விளக்கு பூசை. அதோட முடிஞ்சது தாயி. திருவிழா முடிஞ்சதோட. சே, நாளையோடி திருவிழா முடிஞ்சாக்கா. அப்போ நாங்கள் சீக்கிரமே வீட்டுக்கு போயிடுவோமே. சத்திக்கு உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? நீ வேணா இங்கே இடியான் சத்தி, இங்கேருந்தே படிக்கலாம். அண்ணன் இருக்கான், பைக்கில் கொண்டு உன்னை காலேஜில் விடுவான். நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். அம்மா இருக்குது, பார்த்துக்கணும். இங்கே இடியான் சத்தி. இல்லைக்கா, நீ படிப்புக்கு ஒரு வருஷம் தானே, எல்லாம் முடியட்டு. அப்புறம் அடிக்கடி வந்து நான் நிற்கேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பொதுவாகவே இந்த வில்லேஜ் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அதான் ரொம்ப ஆசையாக இருக்குது. கூட கொஞ்ச நாள் கூட நிற்கணும் போல் இருக்குது. அப்புறம் படிப்பு இருக்குல்லக்கா, நான் படிப்புலாம் முடிச்சுட்டு வரேன். லீவ் விடுவான்ல, அப்போ நானும் நிற்குமாவது பஸ்ஸில் வரோம். தங்கச்சி, சத்தி இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிட்டு போல. சத்திக்கு நான் இங்கே தான் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். இங்கே தான் அவளை கட்டி வைக்க போகிறேன். ஆமாம், நீ சம்மந்தம் பார்க்கும்போது சொல்லு. நான் நல்ல பையனாக இருந்தால் நான் சொல்லுவேன். இந்த ஊரில் அவள் இருக்கட்டுமே. நான் இருப்பேன்ல, பார்த்துப்பேன். அதுக்கு என்னக்கா, பார்க்கும்போது சொல்லுங்க. எல்லாம் ஒரு இடத்துக்கு போகும்போது நல்லா தான் இருக்கும் ஒரு 5-6 நாள். அதுக்கப்புறம் புளிச்சு போகும். இதுக்கு இதான் வேலை. எப்படி தான் முன்னாடி ஒரு கொடைக்கானல் போனோம்.
அப்போ இவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து கூட்டிட்டு போனாங்க சின்ன பிள்ளையில. அப்போ அங்கே போனோன்னே அங்கே ரொம்ப எனக்கு இந்த ஊர் பிடிச்சிட்டுமா, நம்ம இந்த ஊர்லேயே இருப்போம்மா, இந்த ஊர்லேயே வீடு வாங்கிடுவோமான்னு சொல்லிட்டு இருந்துங்க. அப்புறம் கூட ஒரு நாள் கூட அவங்க அப்பா 2 நாள் கூட லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ 2 நாள் கூட இன்னொன்று, எம்மா இது என்ன ஊர், என்ன மாதிரி குளிருது, இருக்க முடியலம்மா, குளிக்க முடியலம்மா, தூக்கமாக வருது, சோம்பேறியாக இருக்குமா, சீக்கிரம் நம்ம ஊரை பார்த்து போயிடுவோம்மா அப்படின்னு சொல்லுதுங்க. இதுகளெல்லாம் நம்ப முடியாதுக்கா. ஐயையோ பொங்கல் பொங்கிட்டு ஏக்கா கொலவிடுக்கா, என்ன கொலவிட தெரியாது ஏக்கா, கொலவிடு. இது என்னம்மா கொலவிடுங்க, நரி ஊழ விட்டாப்ல. நல்ல கொலவிடாமா, தேர்ல என்ன பேசாம இடியா. எக்கா சும்மா இருக்கா, கிண்டல் பண்ணாத. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கொலை விடுறாங்க, உனக்கு என்னக்கா, உனக்கு தெரிஞ்ச நீ விடு. பெரியம்மா கிண்டல் பண்ணாத, சும்மா இரி. அவள் எல்லாம் சொல்லுவா சத்தி, அவள் எல்லாம் சொல்லுவா, அவளுக்கு வாய் ஒன்று தான் இருக்குது.